வெல்கம் பேக் டு சந்தியாஸ் கிச்சன். ஸோ நம்ம சந்தியாஸ் கிச்சனோட மசால் வடை மெதுவடை பேட்டர் நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு தெரியும். ஸோ 1/2 kg 1 kg பாக்ஸஸ்ஸு. ஸோ வடையே செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க கூட சூப்பராக வடையை மேக் பண்ணலாம். அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா மசால் வடை பேட்டரும் மெதுவடை பேட்டரும் கொடுத்துட்ருக்கோம். இதில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு பேட்டர் வந்தோடனே ஓப்பன் பண்ணி ஆயில் சூடாக வச்சு அப்படியே வடையை போட்டு எடுத்துலாம். நீங்கள் போண்டாவாக போட்டாலும் சரி, வடையாக போட்டாலும் சரி, பட் சூப்பராக வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் இன்னொரு க்ரியேட்டிவிட்டியாக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு தெரியுங்களா? ஸோ போண்டாவை பற்றி நான் சொல்லலை, இது எல்லாமே நம்ம பேட்டரில் பண்ணது. ஆக்சுவலி நேற்று கருவேப்பிலை தொக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை தொக்கு இன்றைக்கி கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லேட்டில் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அதாவது மின் சட்னி, அந்த மயோ, எனிவே மயோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதில் கருவேப்பிலை தொக்கை ப்ளேஸ் பண்ணி அமைச்சிருந்தோம். ஆசம் ஃபீட்பேக், சூப்பராக இருந்ததுன்னு எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. நானும் மார்னிங் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லையா. அதனால் நீங்களும் யார் யாரெல்லாம் கறி லீஃப் தொக்கு ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் எல்லோரும் பிரெட் ஆம்லேட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.